வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க, இன்றைக்கி கோலம் பார்க்கலிங்க. எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி இருந்துச்சு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு விலாகுங்க. எனக்கு இவ்வளோ நாளாக கொடுக்குறக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க, கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்திங்க. அதனால தாங்க வீடியோ அப்படியே தொடர்ந்து வர மாட்டேங்குது. வேறு ஒன்றும் நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ வருங்க இந்த சேனலில். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன், 2 கோலம் போட்டிருந்தேன். அதில் ஒன்று இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் கொடுத்துருக்குறேன், இன்னொன்று ஈஸி கலர் கோலம் சேனலில் கொடுப்பேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசப்படிக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான கோலம் போட்டிருந்தேங்க. அன்றைக்கி உண்மை சொல்ல போனால் அன்றைக்கி எனக்கு உடம்பு ரொம்ப முடியலைங்க, கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இருந்தாலும் சரி, தீபங்கிறனால சிம்பிளான கோலம் போட்டு தீபம் வச்சேங்க. முதல்ல வைக்காடி கூட பரவாயில்லைன்னு நினச்சேங்க, அந்தளவுக்கு முடியல. அப்புறம் எப்படியோ வச்சேங்க. அது அலங்காரம் மட்டும் பண்ண முடியல, ஆனாலும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு எடுத்து வச்சேங்க. இல்லாட்டி அந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு குங்குமம் சந்தனத்தில் அப்படியே அலங்காரம் பண்ணி அப்படி கொடுக்கலான்னு நினச்சேங்க. எப்படியோ நினச்சேங்க, அது கடைசியில் இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடிஞ்சிருக்குது. அது எவ்வளோ லேட்டு பாருங்கள். அழகான தாமரை பூ கோலம் போட்டேங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அது மேலே தீபம் இருக்க மாதிரி போட்டிருந்தேங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நேரில் பார்க்குறக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. அவசரம் முடியலைன்னா இந்த மாதிரி தான் போடுவோங்க, நல்லா இருந்தது. அப்புறம் தீபம் நிறைய வைக்கலான்னு நினச்சேங்க, ஆனால் இந்த அளவுக்கு தான் வைக்க முடிஞ்சுது. கோலமே போட முடியலனாலும் சிம்பிளான கோலம் போட்டாலும் அது அழகாக வரணுங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூட முடியலின்னா சிம்பிளாக எதாவது போட்டுவிட்டு போப்பா, எதுக்கு சரி அப்படின்னு கேட்பாங்க. அதனால எனக்கு வாசல் பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கணுங்க. பாருங்கள், எங்கள் கார்டன்கிட்ட தீபம் வச்சுருக்கப்ப அழகாக இருந்ததுங்க. இது ஃபுல்லாகவே வைக்கலான்னு நினச்சேங்க. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆனாலும் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்ததுங்க இந்த வருஷம் எங்கள் வீட்டில் தீபம். நிறைய ஒர்க்குங்க, கபோர்டு ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து ஓர்ஸ் பண்ணி கஷ்டங்க. அதனால தான் வீடியோவே கொஞ்சம் லேட்டாகி வருது. எங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை இருந்துச்சுங்க, அது ஒரு நாள் கொடுக்குறேங்க விலாகாக. அடுத்த வீடியோ கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. ஐயப்பன் பூஜை தான் இது. எங்கள் வீட்டு பூஜை ரூம், எங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் வச்சுருக்குறோம். பூஜை ரூம் தனியாக இல்லைங்க, பூஜா செல்ஃபு தான். இப்போ டோர் போட்டிருக்கோம் அதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோலம் சிம்பிளாக போட்டிருந்தாங்க. கொங்கு பாசையில் மழைக்கார்த்தியில் அப்படிம்பாங்க, அன்னைக்கு போட்டது தாங்க தீபம் கோலம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதெல்லாம் கடகன்னு தான் போட்டேங்க, டைமே ரொம்ப எடுக்கலை. ஆனாலும் சூப்பராக இருந்ததுங்க. இது தீபம் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள், அதுலேயும் நிறைய அழகான கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க. என்னோட சுவை 6ங்கிற சமையல் சேனல் பாருங்கள், அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக பாருங்கள், என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தீபம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்ததுங்க, ஆனால் அழகாக இருந்ததுங்க. படிக்கட்டில் வச்சுருந்தேன். கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருந்தேங்க. அழகாக இருந்ததுங்க இந்த தீபம் கோலத்தில் அந்த தீபம் வச்சோடனே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். இதே மாதிரி விலாகு வருங்க, கோலங்கள் வரும் சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது மழைக்கார்த்திகை அன்னைக்கு போட்டிருந்தேங்க, திருவண்ணாமலை தீபத்து அன்னைக்கு போட்டிருந்தது. மொத்தம் 3 நாள் வச்சேங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது அப்படியே வித்தியாசமாக எடுத்துகிட்டு இருந்தேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீடியோ கொடுத்துருந்தா கூட கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.